அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமையோடு சஷ்டி வருகிறது. முருகனுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், வீட்டிலுள்ள வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு தேய்பிறை சஷ்டி வருகிறது. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு சஷ்டியை தவற விடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தைப்பூசத்திற்கு முன்பாக வரக்கூடிய கடைசி சஷ்டியும் இதுதான். இந்த வருடத்தின் முதல் சஷ்டியும் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சஷ்டி வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வருவது மேலும் மேலும் சிறப்பானது. அதனால் இந்த சஷ்டியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை முறையாக நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படின்னு ஐதீகம். அப்போ இந்த சஷ்டியில் சூட்சமமான முருகனுக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கி முருகப்பெருமான் ஒரு செல்வ செழிப்பான சந்தோஷமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கலிவுலகம் முருகனினுடைய உலகமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதிகளில் விரதம் இருந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது கணவன் மனைவி இருவருமாக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு குழந்தையாக வந்து கிடைப்பார். இதையும் நீங்கள் தவற விடாதீங்க. அப்படிப்பட்ட இந்த சஷ்டி மிக மிக விசேஷம். வெள்ளிக்கிழமையோடு எந்த விசேஷங்கள் நம்மளுக்கு சேர்ந்து வந்தாலும் அது 2 மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். எல்லா நாட்கள்லையுமே முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தாலும் இந்த சஷ்டி திதியில் 6 மடங்கு முருகப்பெருமானுக்கு சக்திகள் நிறைந்து கிடைக்கிறதாகவும், அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால் வாய்ப்பு இருக்கிற யாருமே நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. செவ்வரளி பூக்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க. ஏன்னா அது முருகப்பெருமானுக்கு மிக மிக உயர்ந்தது. உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு அதை உங்கள் கையால் மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கும் சென்று முருகனுக்கு சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து கடன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறதும் ஐதீகம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தீபம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமமான முருகப்பெருமானுக்கு உகந்த தீபத்தை ஏற்றுங்க. நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், விளக்கு வச்ச வீடு விளங்காமல் போகாது. எந்த வீட்டில் தீபம் ஏற்றுறாங்க, காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி அன்றாடம் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பாருங்கள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது, எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே அங்கே இருக்காது. அங்கே முழுக்க முழுக்க சந்தோஷமும் நிம்மதியும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த தீபம் முருகப்பெருமானுக்கு உகந்த தீபமாக நாம் ஏற்ற வேண்டும். முதல்ல ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த சஷ்டி திதியில் ஷட்கோண தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த சூட்சமத்தை ஏற்றுங்க. இது முருகப்பெருமானை சித்தர்கள் வந்து அவ்வளவு கெட்டியாக பிடிச்சிருந்தாங்க. அப்படி முருகப்பெருமானுக்கும் அந்த சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை சித்தர்கள் சொல்லி ஏற்றியதாகவும் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நினைத்தது கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூட்சமமான என்ன தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜைக்கு உண்டான தட்டை அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. சரவண பவ அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. நடுவில் ஓம் அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. 6 வெற்றிலை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதையும் கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெற்றிலையும் சரவண பவ அப்படின்ற எழுத்து மேலே வச்சுக்கோங்க. இதற்கு மேலே பஞ்சகவ்ய விளக்கு
இது நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த 6 பஞ்சகவ்ய விளக்கையும் அந்த 6 வெற்றிலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க. பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. கட்டாயம் நெய் தான் ஊற்றணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 6 விளக்குக்கு தாங்க நெய் தேவைப்படுது. ரொம்ப பெருசாக நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 50 கிராம் நெய் வாங்கினீங்கன்னாலே போதும். அதை நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக தேனும் தினைமாவும் செஞ்சு வைங்க. எதுவுமே முடியலையா பால் பாயாசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தேன் கலந்து வச்சுருங்க. அதுவே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வச்சுட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு 6 நாட்கள்லேயே நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்திருக்கு. கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றி இந்த வழிபாட்டை எல்லாருமே செய்யுங்க. யாருமே தவற விடாதீங்க. தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை செய்யலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த சுக்கிர பகவானுக்குரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. நம்ம இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு என்ன அப்படின்னா பாஞ்சாட்சர மந்திரமான எழுத்தும் 6. அப்போது இந்த 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சுக்கிர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் நல்ல ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அப்போ எல்லாருக்கும் இந்த சுக்கிர பகவானினுடைய அருள் ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த தீபத்தை ஏற்றி கண்டிப்பாக முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு 6 நாட்கள்லேயே அவங்க நினைத்த காரியம் நடந்திருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளன்போடு பக்தியோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் முருகப்பெருமான் பார்ப்பார். எவ்வளோ நெய்வேத்தியம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெருசாக வழிபாடு செஞ்சுருக்கிறீங்க, அதை எதுவுமே பார்க்க மாட்டார். இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது 1, 2 உங்களுக்கு கிடைக்கல, அம்மா நான் அவ்வளோ நெய் வாங்க முடியலை, நான் நல்லெண்ணெயே ஊற்றிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களால் என்ன முடியுமோ அதை மனமுருகி மனதார செய்யணும். நாம் ஏதோ நம்மளுடைய கடன் தீரும், நம்ம பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளவோ வழிபாடு செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கன்னு நீங்கள் கடமைக்கேன்னு செய்யாமல் அதை முருகப்பெருமான உள்ளன்போடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதோட பலன் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு எளிய வழிபாட்டை சஷ்டி அன்று நாளைய தினம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்துவார். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும். பொதுவாகவே பஞ்சகவ்ய தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதில் நம்ம 6 பஞ்சகவ்ய தீபங்கள் ஏற்றியிருக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.